மாமா, இங்கே என்ன பண்ணுறீங்க? நான் என்ன பண்றேன்னு இருக்கட்டும், நீ இப்போ எதுக்கு இங்க வந்த? நான் சும்மா வந்தேன். ரூமுக்கு போனேன், நீங்கள் இல்லை. இங்கே வந்ததான் கேள்விப்பட்டேன், அதான் இங்கே வந்தேன். என்ன தேடி எதுக்கு ரூமுக்கு போன? சும்மா தான் உங்கள்கிட்ட பேசணும்னு தோணுச்சு, நான் வந்தேன். வீட்டுக்கு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? கொஞ்ச நேரம் தானே ஆகுது, அதுக்குள்ளே பேசணும் வந்து நிற்க. வேலையெல்லாம் யார் செய்வா? எனக்கு வேலை இருக்கு. சரி, இங்கே என்ன பண்ணுறீங்க? ரூம் ரெடி பண்ண வந்தேன் உனக்கு. நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு, நான் ரொம்ப நாள் யூஸ் பண்ணல, அதான் எல்லாத்தையும் மாற்றணும்ல. சரி, நான் வேணா ஹெல்ப் பண்ணவா? நீ ஹெல்ப்பும் பண்ணாண்டா ஒன்றும் பண்ணாண்டா, நீ முதல்ல இடத்த காலி பண்ணு, கீழே போ. எதுக்கு? நீங்கள் ஒத்தியில் தானே பண்ணுறீங்க, அதான் நான் ஹெல்ப் பண்ணவான்னு கேட்டேன். துணியை மாத்திரக்கு ஏக்கு ஏழு ஆளு போ. அக்கா வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுவா, நீ போ. எதுக்கு என்ன போன்னு சொல்லுதீங்க? நான் இங்கே இருக்கேன், நீ மேலே வந்திருக்க. கீழே ஒருத்தர் இல்லையா? எல்லாரும் கீழே தானே இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து பேசிட்டு இருக்க வேண்டியதானே. ஏன் பின்னாடியே என்ன தேடி வந்துட்டு இருக்க? உங்க எல்லாரும் இருக்கும்போது நீ என்ன தேடி வந்தா அவங்க என்ன நினைப்பாங்க? இவ்வளோ மட்டும் காணும் தேட மாட்டாங்க. ரூம்லயே இருக்கேன், இல்லை என் கூட பாலமனம் இருக்காங்களா, அவங்க கிட்ட ஏதாச்சும் பேச வந்தேன்னு சொல்லுதுக்கு. நான் மட்டும் தானே இங்கே இருக்கேன், நீங்க வந்தானே என்ன நினைப்பாங்க எல்லாரும்? தான் நைட்டு வரல பேசுறதுக்கு, பிறகு என்ன? நான் பேசுறதுக்குலாம் ஒன்றும் வரல. காஃபி ஏதாச்சும் எடுத்துகிட்டு வரணுமான்னு கேட்கறதுக்கு தான் வந்தேன். ரூமுக்கு அதுக்கு தான் போனேன். நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னு அண்ணன் சொன்னான். அதான் வேணுமா, மேலே எடுத்துகிட்டு வரவா, இல்லை கீழே வருவீங்களான்னு கேட்கறதுக்கு தான் நான் வந்தேன். சரி, நான் இனிமேல் நீங்கள் இருக்கிற இடம் பக்கமே வரமாட்டேன். சரி, நீங்கள் கீழே வந்து காஃபி குடிச்சிக்காங்க. அத்தை கேளுங்க, அத்தை எடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா சுதாக்கா இருக்காங்க, பிரியா இருக்கா, யார்ட்டையாடி கேளுங்க, தருவாங்க. நான் போகிறேன். முதல்ல சொல்ல வேண்டியதானே, நான் காப்பி வேணுமான்னு கேட்க தான் வந்தேன்னு. சும்மா தான் சொல்லி பார்த்தேன் பேசணும்னு. சரி, நான் கிளம்புறேன். இல்லை பேசணுமா? இல்லை, நான் பேசுறதுக்குலாம் வரல. காஃபி வேணுமான்னு கேட்க தான் வந்தேன். நீங்கள் கீழே வந்து காஃபி வாங்கி குடிச்சிக்கோங்க. நான் போகிறேன். நீ எங்கே போற? நீ காப்பி எடுத்துட்டு வர வேண்டியதானே. இல்லை, நீங்கள் அத்தைட்ட கேளுங்க, அத்தை பிரியாட்ட எடுத்து கொடுத்து விடும். பிரியா கொண்டு வந்து தருவா. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் போகிறேன். இல்லை எங்கே போற? எங்கே போவாங்க? வீட்டுக்கு தான் போவாங்க. வீட்டுக்கு எதுக்கு போற? எங்கள் வீட்டுக்கு நான் எதுக்கும் போவேன். நான் இனிமேல் யார் பின்னாடியும் அலைய மாட்டேன். யாரையும் தேடி நான் பின்னாடி வரவே மாட்டேன். யாருக்கிட்டையும் தனியாக பேசவும் மாட்டேன். தப்பெல்லாம் என் மேலே தான் இருக்குது. இனிமேல் நான் கரெக்டாக இருந்துக்கிறேன். சரி, வரேன் மாமா. ஏன் இப்படி பேசிட்டு இருக்க நீ? எதுக்கு என் மேலே கோவமா? நான் சொன்னேன்னு. சரி, நான் இனிமேல் சொல்ல மாட்டேன், பேசு. எதுவும் பேசுகிறதா இருந்தால் கூட தனியாக கூப்பிட்டு பேசணும், எல்லோரும் முன்னாடி பேசக்கூடாது அப்படியெல்லாம் சொன்னாங்க. சரி பேசு, தெரியாமல் கோவப்பட்டுட்டேன். இல்லை, உங்கள் மேலே தப்பு இல்லை. நீங்கள் சொன்னது கரெக்டு தானே. இது உங்கள் வீடு. நீங்கள் தனியாக ரூமில் இருக்கும்போது நான் வந்து பேசினா அது எல்லாரும் பார்த்தா தப்பாக தானே நினைப்பாங்க. எதுக்கு நந்தினி இப்படி பேசுற? நான் உங்கள்கிட்ட பேச விரும்பலை. நான் கிளம்புறேன். பாய். நந்தினி நில்லு, எங்கே போற? சரி கோவப்படாத, இனிமேல் நான் அப்படி சொல்ல மாட்டேன், சரியா? தனியாக வந்து பேசு என்கிட்ட, சரியா? என் கூடயே இரு, என்கிட்ட பேசிட்டே இரு. நான் கிளம்புறேன் மாமா. அவன்கிட்ட தானே நந்தினி பேசிட்டு இருக்கேன், பதில் சொல்லாமல் கிளம்புறேன்னா என்ன அர்த்தம்? நான் கிளம்புறேன் மாமா. எனக்கு பதில் எதுவும் தெரியலை. பேசவே பேச மாட்டியா? நேரம் ஆயிட்டு மாமா. ரொம்ப நேரம் ஆயிட்டுனா ஒத்தியில் நான் போய்கிட மாட்டேன்ல, இருட்டாயிரும். நான் வரேன் மாமா. நந்தினி நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன், நீங்க வா, என்கிட்ட வா. நான் வரமாட்டேன். பக்கத்தில் வான்னு சொன்னேன். நானும் வரமாட்டேன்னு தான் சொன்னேன். நீ ஏன் மரியாதை இங்கே வந்துரு, நான் சொன்ன கேப்பெல்லாம். நான் சொன்னாலும் நீங்கள் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்களா? சரி சொல்லு, சரி. அப்போ என்கிட்ட பேசாதீங்க இனிமேல். அப்படியா? பேசக்கூடாதா? என்கிட்ட இனிமேல் நீங்கள் பேசக்கூடாது. உண்மையாவே பேசக்கூடாதா? ஆமாம். எதுக்கு அப்படி சொல்ற? இப்போ நான் சொன்னவொன்னே என்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுல்ல, அதுக்கு தானே இப்படி திருப்பி திருப்பி கேட்குங்க. சொல்லுங்க, ஆமாவா இல்லையா? அதான் உனக்கு தெரியுதுல்ல, பிறகு என்ன கேள்வி? நான் எனக்கு தெரியுதா தெரியலன்னு கேட்கல, உங்ககிட்ட இருந்து தான் பதில் கேட்டேன். ஒன்று ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள். ஆமாம், பேசாமல் இருக்க முடியாது. உங்களுக்கு மட்டும் பேசாமல் இருக்க முடியாது, அப்போ எனக்கு மட்டும் எப்படி இருக்கும்? சரி, நான் இனிமேல் இப்படி கோவப்பட மாட்டேன், சரியா? நீ தனியாக இருக்கும்போது வா, வந்து பேசு, சரியா? என் கூட வேறு பேசு. உங்களுக்கு மட்டும் எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, அப்போ எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். இப்போ நீங்கள் வர வர ரொம்ப என்ன கஷ்டப்படுத்துறீங்க மாமா. முந்தி கோவம் தான் படுவீங்க, திட்டுவீங்க, அது எனக்கு பிடிக்க தான் செய்யும், இல்லைன்னு நான் சொல்லலை. இருந்தாலும் நீங்கள் எனக்காக கோவப்படுறதுக்கும் இப்போ நீங்கள் பேசுகிறதுக்கு வித்தியாசம் எவ்வளோ இருக்குது. நான் உங்களை தேடி தேடி வரதுனால தானே மாமா நீங்கள் என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க. நீங்கள் எப்போதும் போல் ஊருக்கு வந்துட்டு நீங்கள் போயிருந்தீங்கன்னா நான் உங்களை தேடி வந்திருக்கவே மாட்டேன் மாமா. நீங்கள் ஏன் என்னை கூட்டிகிட்டு போய் பேசுனீங்க அந்த 10 நாளும்? நீங்கள் பேசாமல் இருந்திருக்கலாம்ல மாமா. நானும் எப்போதும் போல் நான் என் பாட்டுக்கு இருந்திருப்பேன். நீங்கள் அப்படி கூட்டிகிட்டு போய் பேச போய் தானே நான் இப்போ உங்கள் கூட இருக்கணும்னு ஆசைப்படுதேன், உங்ககிட்ட பேசணும்னு ஆசைப்படுதேன். தப்பு பண்ணியிருந்தாலோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை ஏதாச்சும் செஞ்சால் தானே உங்களுக்கு ரொம்ப கோவம் வரும், என்னை திட்டுவீங்க. இல்லைனா எனக்காக தானே மாமா நீங்கள் கோவப்படுவீங்க. நான் நீங்கள் இப்போ ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து ரொம்ப என்னை கஷ்டப்படுத்துறீங்க. கஷ்டப்படுத்திட்டு வந்து பேசுன்னு சமாதானப்படுத்துறீங்க. நீங்கள் எப்போதும் இருக்கிற மாதிரி முந்தைய மாதிரி இருங்க மாமா, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எப்போதும் இருக்கிற மாதிரி நான் என் பாட்டுக்கு இருந்துக்கிடுவேன். அதனால் எனக்கும் கஷ்டம் இருக்காது, உங்களுக்கும் கஷ்டம் இருக்காது. இந்தளவுக்கு நீங்கள் என்கிட்ட இந்த மாதிரி பேச போய் தானே நான் பேசணும்னு ஆசைப்படுதேன். இல்லைண்ணா இது நாள் வரைக்கும் நான் சொன்னேன்னா என் ஆசைகள் எதுவும் யாருக்கிட்டையும் இல்லைல்ல, அப்படியே இருந்துட்டு போயிடுவேன். சரி கோவப்படாத, நான் இனிமேல் கோவப்பட மாட்டேன், சரியா? சரி, நான் ஊருக்கு போகிறதடியும் என் கூடயே இரு, சரியா?
தூங்குற நேரம் தவிர மற்ற நேரம் எப்போதுமே என் கூட உட்காந்து பேசிட்டு இரு. சரியா? நான் உன் கூடயே இருக்கேன். வேண்டாம், அப்போ என் கூட பேச மாட்டியா? நான் பேச மாட்டேன். சரி, நான் என்ன பண்ண பேசுவேன் சொல்லு, நான் பண்ணுறேன். நீ சொன்னல நான் சொன்னால் எதுனாலும் செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கன்னு. நீ சொல்லு, நான் செய்கிறேன். வேண்டாம், நான் எதுவும் சொல்லவும் மாட்டேன், நீங்கள் எதுவும் செய்யவும் வேண்டாம். சரி, அப்போ நான் என்ன தான் பண்ணணும் அதையாட்டு சொல்லு. என்கிட்ட இனிமேல் நீங்கள் பேச வேண்டாம். ஏன் நந்தினி இப்படி பண்ணுற? என்னால் உன்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது நந்தினி. இத்தனை வருஷம் இருந்தீங்களா மாமா? இத்தனை வருஷம் இருந்தேன், அது ஒரு காரணமாக தான் இருந்தேன் பேசாமல். சரி, அது இப்போ இருக்கட்டும். அது நீங்கள் பேசாமல் இருந்தது இருந்துட்டு போட்டோம். ஆனால் இப்போ ஏன் இப்படி பண்ணுதீங்க? என்கிட்ட பேசாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லுதீங்களா? இது எப்பத்துல இருந்து? இப்போ தான் ஊருக்கு வந்ததுலேருந்து. வந்ததுக்கப்புறம் தானே என்கிட்ட பேசாமல் இருக்க முடியல. அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இத்தனை வருஷமாக நான் உங்கள்கிட்ட பேசணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் ஒரு நாள் நீங்கள் என்கிட்ட பேசவே இல்லை. ஆனால் இப்போ நானும் உங்கள்கிட்ட பேசலை. நீங்கள் தான் வந்து என்கிட்ட பேசுன்னு சொன்னீங்க, பேசுனீங்க, வெளியே கூட்டிகிட்டு போனீங்க. இப்போ எனக்கு எப்படி இருக்கும்? இத்தனை நாள் நான் பேசணும்னு ஆசைப்பட்டேன், ஆனால் பேச முடியலை. அப்போ இப்போ நீங்கள் இப்படி பேசுகிறீங்களா? அப்போ எனக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். உங்கள் கூட இருக்கணும்னு ஆசை இருக்குமா இருக்காதா? சரி, இனிமேல் என் கூடயே இரு. சரியா? நான் ஏதாச்சும் உங்களுக்கு பிடிக்காததை பண்ணுதானே மாமா? இல்லை, யார் சொன்னா? நீ எனக்கு பிடிக்காதது எதுவுமே பண்ணலை. இப்போன்னு இல்லை, இதுக்கு முன்னாடியுமே என்றைக்குமே எனக்கு பிடிக்காததை நீ பண்ணவே மாட்டே, பண்ணினதே இல்லை. ஏன்னா அதனால தானே எதுனாலும் என்கிட்ட கேட்டே பண்ணுதேன். அப்புறம் ஏன் மாமா என்னை கஷ்டப்படுத்துறீங்க? நானா உங்களை தேடி வந்து பேசுகிறேண்ணா? இல்லை நான் உங்களை ரொம்ப தொந்தரவு பண்ணுதானா மாமா என்கிட்ட பேச சொல்லி? அப்படியெல்லாம் நினைக்காத நந்தினி. அப்புறம் ஏன் மாமா? நீ என்கிட்ட இந்த மாதிரி பேசணும் கேட்கணுங்கிறது தான் என்னோட விருப்பமே. அப்புறம் ஏன் மாமா? சரி, நான் இனிமேல் கண்ட்ரோலில் இருக்கேன். சரி, அந்த மாதிரி பேசாம. நீங்கள் பேசுங்க மாமா. ஏன் பேச மாட்டேன்னு சொல்கிறீங்க? பேசுங்க. எதுக்கு? அதை பேச மாட்டேன்னு சொல்கிறேன்ல. நீங்கள் என்கிட்ட பேசாண்டா மாமா. இதுக்கு மட்டும் பேசாம தானே இருந்தீங்க. அப்படியே இருங்க, அதான் எனக்கும் நல்லது. நான் இனிமேல் உங்களை பேச சொல்லி பின்னாடி வரமாட்டேன் மாமா. தேடி வரமாட்டேன். நான் எப்பவும் போல இருந்துக்கிட்டேன். நான் கீழே போகிறேன், அக்கா தேடுவா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சு. நந்தினி நில்லு நந்தினி. எதுக்கு இப்படி பண்ணுற? பேசு. நான் உன்கிட்ட எதுவுமே சொல்ல மாட்டேன், இனிமேல் கோவப்பட மாட்டேன். சரியா? நீ என்ன சொல்றியோ அப்படியே நடந்துக்கிறேன். நான் கீழே போகிறேன் மாமா. நந்தினி, பதில் சொல்லிட்டு போ. பேசுவியா பேச மாட்டியா? ஆனால் நான் காஃபி வேணுமான்னு கேட்க தான் மாமா வந்தேன். ஆனால் உண்மையிலே நான் உங்ககிட்ட பேசணும்னு வந்திருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பேன். சரி விடு, நான் இனிமேல் பேச மாட்டேன்னு சொல்கிறேன்ல, எத்தனை தடவை சொல்லிட்டு இருக்கேன். வேண்டாம் மாமா, நீங்கள் என்கிட்ட பேச வேண்டாம். அப்புறம் அண்ணனுக்குலாம் இது தெரியாண்டாம் மாமா. அண்ணன் தெரிஞ்சால் ரொம்ப கஷ்டப்படுவானுவெல்லாம். அவனுக்கு இன்றைக்கி தான் கல்யாணம், அதனால் அவனு சந்தோஷமாக இருக்கட்டும். அதனால் நானும் இப்போ வீட்டுக்கு போக மாட்டேன், காலையில் தான் போகிறேன். அப்புறம் ரெண்டு அண்ணனும் என்ன நினச்சி கவலைப்படுவாங்க. நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்படி பேசாமல் இருந்தீங்களோ, ஊருக்கு வரும்போது பேசாமல் எப்படி இருந்துட்டு போனீங்களோ அப்படியே இருந்துட்டு போங்க. இத்தனை நாள் என்கிட்ட பேசினதே போதுமாம்மா, அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் தான். இனிமேல் நீங்கள் பேசாட்டாலும் பரவாயில்ல, நான் இருந்துக்கிடுவேன். நான் வர்றேன் மாமா. அப்போ என்கிட்ட பேச மாட்டேன் இனிமேல். மைனி, என்ன இன்னைக்கு ஜாலியாக இருக்கீங்களா? புரியல பிரியா. இல்லை மைனி, எங்கள் வீட்டுக்கு வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டீங்களா? அதான் இன்னைக்கு இங்கே தான் இருக்கீங்க. அதான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் பிரியா. இவனு எங்கடா ஆளே காணும்? மேலே ரூமுக்கு போயிட்டு வரான்னா இன்னும் வரவே இல்லை. ஒருவேளை நந்தினி வந்தாலாடா அதுக்கடுத்து காஃபி வேணுமான்னு கேட்க. நான் மேலே இருக்கான்னு சொன்னேன். அங்கே போயிருப்பாளோ, பேசிகிட்டு இருப்பாங்களோ ரெண்டு பேரும். இருக்கலாம்டா, நந்தினியும் ஆளை காணுமே. என்ன பவி, உனக்கு எப்படி இருக்கு? எனக்கும் சந்தோஷம் தாடி. பவி, பொங்கலுக்கு முத நாள் ஞாபகம் இருக்கா? எப்படி ஞாபகம் இருக்கடி? என்ன பிரியா, என்கிட்ட சொன்னீங்கன்னா நானும் தெரிஞ்சுக்குவேன்ல. அதுவா மைனி, அது வேற ஒன்றும் இல்லை. அண்ணெல்லாம் இப்போ தான் வந்திருக்காங்க 3 வருஷம் கழிச்சு. அதனால் நாங்கள் பொங்கலுக்கு முன்னாடியே வந்துட்டானுவலா. நாங்கள் பொங்கலுக்கு ட்ரெஸ் எடுக்க போனோமா, போயிட்டு வந்து நைட்டு இப்படி தான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அன்னைக்கு பவி, நந்தினி, நான், அண்ணன் 3 பேர் எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோமா. அப்போ அம்மா எல்லாத்துக்கும் பொண்ணு பார்க்க கல்யாணம் முடிங்கய்யா அப்படின்னு சொல்லிச்சா. ஃபஸ்ட்டு பாலண்ணனு தான் அம்மா கேட்டுச்சா. மனநாக்கு ஏற்கனவே பொண்ணு பார்க்கணும்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டாங்க. பாலண்ணட்ட கேட்டாங்களா. அடுத்து பாலண்ணன் என்ன சொல்லிட்டான், சரி பொண்ணு பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டான். சரி, அதுக்கு என்ன? அதான் மைனி, பாவி இங்கே தானே இருந்தேன் எங்கள் கூட பேசிட்டு. அண்ணன் பொண்ணு பார்க்க சொன்னோடனே ரொம்ப காண்டாயிட்டா இவா. இப்போ நான் வேற கொஞ்சம் உசு பேத்துனேன். எங்கள் அண்ணனுக்குலாம் கல்யாணம் முடிஞ்சு 3 மைனியிலும் இங்கே தான் வருவாங்க, இங்கே தான் இருப்போம் அப்படின்னு சொன்னேன். இப்போ பவி என்ன செஞ்சா? அன்னைக்கு ஒன்றுமே சொல்லலை. மறுநாள் நாங்கள் பொங்கல்லாம் முடிஞ்சிட்டு கிணத்துக்கு போனோமா எல்லாருமே. அப்போ தான் வெளுன்னு வெளுத்துட்டோம் நல்லா அண்ணனை. அப்படியா பவி? அக்கா நான் இருக்கேன்னு தெரியுதுலக்கா. அப்போ எவ்வளோ தைரியம் இருந்தால் பொண்ணு பாருங்கன்னு சொல்லுவான். அதுக்கு தான் உனக்கு நல்லா கொடுத்தேன் அன்னைக்கு. பாவம் தான் போல. அப்படியா பாவி, சும்மா இருக்க முடியாதா உனக்கு? இப்போ சௌமியாட்டின்னு சொல்லி கொடுத்துட்ருக்கியோ நீ பண்ணுற வேலையெல்லாம்? ஆமாடா, ஆமாம் சொல்லி கொடுக்கேன். எனக்கு வேற வேலை இல்லைல்ல. உன் தங்கச்சி என்னன்னு கேளு. என் தங்கச்சி என்ன சொன்னாலும் நீ சொல்லிடுவியோ? இருக்குடா, பேசு நைட்டு உனக்கு கவனிச்சுக்கிறேன். டேய் சும்மா தான் இறாண்டா, நீ வேற ஐயோ பாட்டு ஏதாட்டு பேசிட்டு போறவ விடு. நந்தினி, இவ்வளோ நேரம் எங்கே போனேன்? அக்கா உள்ள வேலையாக இருந்தேக்கா.
சௌமியா பாவி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உட்காந்து? சொல்லுங்க மேனி, பேசிக்கிட்டு இருந்தோம். மேனி சொல்லுங்க. நேரம் ஆயிட்டு, போய் கிளம்புங்க. இங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு உட்காந்து பேசுங்க இனிமே. டேய், 2 எருமைகளை என்னடா பண்றீங்க உட்காந்து? போங்கடா, ரூம்ல போய் ரெடி ஆகிற வழியை பாருங்க, போங்க. அப்பா, இவ தொல்லை தாங்க முடியலன்னா இங்கே வந்து கிடக்கு. இங்கேயும் வந்து என் உயிரை வாங்குதால எதுக்கு? அப்ப இதுக்கு தான் அங்க வர மாட்டேக்க. அங்கே இருந்தால் ஏதாச்சும் ஒரு வேலை ஆகிட்டே தானே இருக்க. சரி போடா, இவனுக்கு ஒரு வேலையே இல்லை. போ, உனக்கு என்ன தனியாவா சொல்லணும் மனோ? போடா எந்திரிச்சு. போகிறோக்கா, அதுக்கு ஏன் போட்டு இவ்வளோ டென்ஷன் ஆகணும்? ஏய், நேரம் ஆகுதுலடா, போங்க. இவ தொல்லை தாங்க முடியாது இனிமே. வாடா ரூமுக்காச்சும் போவோம். இங்கே இருந்தோம்னா இவ இப்படியே தான் கத்திட்டு இருப்பா. இரு, அன்னத்து வர வாரம். எங்கடா எங்கடா வரான்? மேலலாடா ரெடி பண்ணிட்டு இருந்தான். நீ இப்ப வாரானே வரல? தியா துவர வாரான்னு பயத்தை பெரு, திரும்பி பார்க்க பெரு. பயம் இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு இந்த அரட்டை அரட்டுற? ஏய், அவன் இல்லலடா, அப்பதான் சத்தப்பட முடியும். அவன் இருந்தாம்னா அவ்வளவுதான். ஏற்கனவே நேற்று திட்டினான்டா, மறுபடியும் இப்ப பேசணும்னு தெரிஞ்சு அதுக்கும் திட்டுவான். எல்லாரும் துவர பெற சொன்னா ஒரு பயம் இருக்க தான் செய்யுது. என்ன இரு, இப்போ வரட்டும், சொல்லி கொடுக்க அவங்ககிட்ட. நீ ஒரே கத்து கத்து தானே. சும்மா இருடா, போடா போய் கிளம்புடா, போடா மனோ, கிளம்பு போ. சரிக்கா போறேன்க்கா. ஏய், நீங்க என்ன 2 பேரும் போலையாடி? போங்க 2 பேரும் பிரியா ரூமுக்கு போங்க. பிரியா ரூம்ல போய் ரெடி ஆகுங்க. சரி சரி, போறோம். ரவி, பிரியா, நந்தினி வாங்க போவோம். ஏ நந்தினி, துறைக்கு காப்பி கொடுத்துட்டே இல்லையா? ஏக்கா இல்லைக்கா, மாமன் கீழே வந்தோடனே குடிச்சுக்கிட்டுதான் சொல்லிட்டு. சரி, அப்ப கீழே வரட்டும். கீழே வந்தானே அவனுக்கு காஃபி எடுத்து கொடு. நான் இங்க அந்த ரூமுக்கு போய் ரெடி பண்றேன். ம் சரிக்கா. அத்தை எங்க? அம்மா உள்ளதான் கிச்சன்ல தான் இருக்கு. போ, உன்னை கூப்பிட்டுச்சு. சரிக்கா, நான் போகிறேன். பிரியா, நீ சௌமியா கூடயும் பிரியா கூடயும் போ. போய் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண ஓடு. சரிக்கா, நான் போகிறேன். சரி போங்க போங்க, நேரம் ஆகுது. இங்கே தான் நிற்கியா? இல்லை இப்போ வரேன். டேய், நீங்கள் 2 பேரும் இங்கே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? கிளம்பலையா? நீ வேற ஆரம்பிக்காதடா. இப்போதான் ஒருத்தி ஆரம்பிச்சு முடிச்சிருக்கா. என்னடா? அக்காவை சொல்கிறான்டா. அருமை சகோதரி இப்போதான் எங்களை வாங்குவாங்கன்னு வாங்கிட்டு நிற்கா. போய் தொலைய வேண்டியதானடா, எதுக்குடா இங்கே உட்காந்துட்டு இருக்கிய? ஒன்றை வச்சு தாண்டா ஒரு காட்டு காட்டி நிற்க வச்சிருக்கோம். ஏக்கா என்னாச்சுக்கா? என்ன சொன்னானுவேன்? கிளம்ப சொன்னடா இந்த எருமை. அதுக்கு நீ வாரம் சொன்னானுல, நான் திரும்பி பார்த்தேன். அதுக்கு தான் இவனை சீன் போட்டுட்டு இருக்கானு. ஏன்டா சும்மாவே இருக்க மாட்டீங்களாடா? சரி போங்கடா, போய் கிளம்புங்க. ஆளுக்குள்ள போய் உட்காந்துட்டு இருக்கானு. ஏக்கா ஒரு காஃபி எடுத்துட்டு வாக்கா, போக்கா. ஏய், எனக்கு அந்த ரூம்ல கொஞ்சம் வேலை இருக்குடா. இன்னும் நான் அந்த வேலையை முடிக்கணும்ல. நந்தினி காப்பி எடுத்து வர சொல்றேன். அப்படியா? வரட்டும் இப்போ. சரிக்கா, எடுத்துட்டு வர சொல்லு. நாங்கள் ரூமுக்கு போகிறோம். ரூமுக்கு எடுத்துட்டு வர சொல்லு. சரிடா, போங்க. இவனை கிளம்ப சொல்லுடா. சரிக்கா, நான் இருக்கோம்ல, கிளம்புவேன். நீ போய் ஆக வேண்டிய வேலையை போ. சரிடா. நந்தினி, ஒரு காஃபி எடுத்து கொண்டு துறைக்கு கொடுத்துரு. அக்கா பிரியா வர சொல்லுங்கக்கா, காஃபி போட்டு கொடுத்து விடுதேன். கொடுக்க சொல்லுங்கள். எனக்கு கிச்சனில் வேறு வேலை இருந்தால் பார்ப்போம்ல. எல்லாம் வேற வேலை ஒன்றும் இல்லை. நானும் அம்மாவும் பார்த்தாச்சு. காஃபி மட்டும் போட்டு அவளுக்கு கொடுத்துரு கொஞ்சோண்டு. நானே தான் கொண்டு கொடுக்கணுமா? உனக்கு இப்போ என்னடி பிரச்சனை கொண்டு கொடுக்குறதுல? சரிக்கா, போ, நான் கொண்டு கொடுக்கேன். சரி போ. சரில நந்தினி காஃபி தருவா குடி. சரிக்கா போ. வா, வசமா சிக்குவ வா. நீ 10 நிமிஷம் கழிச்சு வருவேன்டா. அதுக்குள்ளே நீங்கள் இப்போ ரெடி ஆகி அவர் ரூமுக்கு போயிருக்கணும். எதுக்குடா இந்த குலவெறி? அதான் இன்னும் கொஞ்சம் டைம் இருக்குல்லடா. அப்புறம் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும்டா, அதை நான் மறந்துட்டேன். என்ன விஷயம்? உங்கள் 2 பேர் மைண்டில் என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. நீங்கள் தேவையில்லாத வேலை பார்த்தியேன்னு தெரிஞ்சது. அப்புறம் பவி இருக்கான்னு பார்க்க மாட்டேன், சௌமியா இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன். கண்ணை 2 பழுத்துரும் 2 பேருக்கும். என்னடா வளர்ற? நீ பேசாத, உன்னை வெளுத்து. எதுக்குடா அவனை அப்படி சொல்லுத? அவனை மட்டும் சொல்லலடா, உன்னையும் சேர்த்து தான். பேசாமல் இரு. இப்போ உனக்கு என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு இவன் என்ன சொன்னான்? சௌமியா எங்களை சீக்கிரம் கூட்டிகிட்டு போங்க வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. அப்போ இவங்ககிட்ட கேட்டாக்கு இவன் என்ன சொன்னான்? மனோக்கு சீக்கிரம் கல்யாணம் முடிச்சுட்டு போகண்டா, எனக்கு பிறகு பார்ப்போன்னு சொன்னானா? இப்போ கல்யாணம் பண்ணியிருக்கானா என்ன கதை? நீங்கள் 2 பேரும் அன்றைக்கி என்ன பேசுனீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இப்போ உங்கள் மைண்டில் என்ன பிளான் ஓடுதுன்னு எனக்கு நல்லா தெரியும். எதுக்காகன்னு எனக்கு தெரியும். ஓ, நாங்கள் அன்னைக்கு பேசும்போது நீ கேட்டுட்டு தான் நின்றுருக்க. இல்லாட்டாலும் உங்கள் மைண்ட் எனக்கு தெரியவே தெரியாதுலடா. 2 எருமைகளும் என் கூட தானடா இருக்கீங்க. தேவையில்லாமல் எதையும் யோசிச்சுட்டு தேவையில்லாத வேலை பார்க்காதீங்க சொல்லியாச்சு. மனோ, உனக்கு தான் ஸ்பெஷல். ஏதாட்டு தெரிஞ்சது தொலைச்சா தொலைச்சு. ஏன்டா விடாண்டா எங்களை கொஞ்சம். நீங்கள் இன்னைக்கு ஸ்டேஜில் வச்சு பேசினதை வச்சே நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த தங்கச்சிக்கு சப்போர்ட் என்ன 2 பேரும். இதெல்லாம் எப்படிடா கண்டுபிடிச்ச? அதை தாண்டா சொல்கிறேன். உங்கள் கூட தானே இருக்கேன் இத்தனை வருஷம். உங்கள் மைண்டுக்குள்ளே நான் தான் இருப்பேன்னு தெரியாதாடா எனக்கு. இவனை என்னடா செய்ய தான் எனக்கும் ஒன்றுமே புரியல. விடாண்டா கொஞ்ச நாளைக்கு எங்களை. உனக்கு இப்போ அடி வேணுமாடா? வாங்கிட்டு தான் உள்ள போறியா அப்படி? இவன் நம்மளை சோழி முடிக்க விட மாட்டான். கொஞ்ச நாள் ஃப்ரீயாக இருந்துக்கிற விடாண்டா. நீங்கள் ஃப்ரீயாக இருந்ததெல்லாம் போதும்.
இவன் நம்மளுக்கு ஒரு முடிவே கட்டிட்டான்டா. போங்கடா, இப்போ 5 நிமிஷம் தான் டைம். போங்க, போய் கிளம்புங்க. கிளம்பி இப்போ ரூமுக்கு போகல, அதுக்கப்புறம் தான் இருக்கும் உங்களுக்கு. போ, சொன்னது மைண்டில் இருக்கணும்டா. ஏதாச்சும் மறைக்கணும்னு நினச்சி மட்டும் பிளான் போட்டியே, அவ்வளோதான். நீங்கள் என்கிட்ட சொல்லாமலே நான் இவ்வளோ கண்டுபிடிச்சிட்டேன். அதான் எல்லா பிளானையும் சொதப்பிட்டியே. இன்ன வரைக்கும் உனக்கு எதுவுமே தெரியாதுதானே நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் நீ இப்படி கடைசி நேரத்தில் வந்து இப்படி பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கல. ஆமாடா, ஏன்டா அப்போ இவ்வளோ நாளாக சொல்லவே இல்லை? சொன்னால் நீங்கள் 2 பேரும் என்ன வேலை பார்ப்பீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதுக்கு தான் இப்போ சொல்லுதேன். என்ன, சரிதானே? சரி போடா போடா, நீ நினச்சது தான் நடத்துறிய, வேற என்ன? நடக்கும் விடு. என்ன உனக்கு? போடா. போங்கடா, சொல்லி உங்கள்கிட்ட கிளாஸ் எடுக்கிறதுலே 10 நிமிஷம் ஆகிட்டு. போ, உன்ட்டு எத்தனை தடவை சொல்லணும்? அக்கா சொல்லிட்டு தானே போனா காஃபி எடுத்துருவானு. இங்கே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்கே இருக்கு. உங்களுக்கு என்ன, நாளா பார்க்கேன். காஃபி எடுத்துருவான்னு சொன்னேன். போ, போங்கடா இருந்துச்சு. போய் கிளம்பி வெளியே வாங்க, எனக்கு ரூமில் கொஞ்சம் வேலை இருக்குது. சரிடா போகிறோம். காஃபி எடுத்துகிட்டு ரூமுக்கு வா. ஃப்ரீயாட கொடுத்து விடுதேன், வாங்கிக்கோங்க. அரை வாங்கிறாத. போய் காஃபி எடுத்துட்டு மரியாதை இப்போ 5 நிமிஷத்தில் ரூமுக்கு வந்து சேரணும். நான் இனிமேல் உங்கள் ரூமுக்கு வரமாட்டேன். வரமாட்டியா? வரமாட்டேன். இல்லை, எனக்கு கொஞ்சம் துணியெல்லாம் பேக் பண்ணணும். உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயேன். துணி பேக் பண்ணணுமா? எதுக்கு? சரி, நான் வந்து என் ட்ரெஸ்ஸை எடுத்துக்கிறேன். நான் காலையில் ஊருக்கு போகணும், அதுக்கு தான் துணியெல்லாம் பேக் பண்ணணும். எல்லாரையும் கொண்டு விடணும்ல, கல்யாணத்துக்கு வந்தவங்கள. நீரா, ஹேமா, பசங்க எல்லாத்தையும். அப்படியா? சரி, காஃபி எடுத்துகிட்டு வரியா? ம், சரி, நான் எடுத்துகிட்டு வரேன். ஊருக்கு போகிறனோட மூஞ்சி தொங்குது. அப்போ எப்படி பேசாமல் இருப்ப? வீம்பு, பேசாமல் இருப்பேன். ரூமுக்கு தானே வருவேன். வா, உனக்கு நீங்கள் தான் கூட்டி கொண்டு விடணுமா? அவங்க தனியாக தானே வந்தாங்க எல்லாரும். அது என்னோட விருப்பம். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது, உங்கள் விருப்பம்னு. உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, போங்க, வாரேன். 5 நிமிஷத்தில் வரணும். சரி, வாரேன். என்னங்க காஃபி? அதை நீனே குடி. எதுக்கு? நீங்கள் தானே கேட்டீங்க. அதைத்தான் சொல்லுதேன், நீனே குடி. எதுக்கு? நீங்கள் தானே குடிக்கிறது கேட்டீங்க. வேறு எடுத்துகிட்டு வரவா அப்போ? வேற எதுக்கு? இதை குடி. எனக்கு வேண்டாம். சரி வீடு. சரி, ட்ரெஸ் பேக் பண்ணுவோமா? பேக் பண்ணுங்க. போன டைம் போகும்போது நீங்கள் தானே பேக் பண்ணிக்கிட்டீங்க. அது போயிட்டு 4 நாளில் ரிட்டர்ன் வர்றதுக்காக பேக் பண்ணோம். இப்போ போயிட்டு ரிட்டர்ன் வரமாட்டோம்ல. வரமாட்டீங்களா? எவ்வளோ நாளைக்கு? எத்தனை வருஷம் கழிச்சு வருவீங்க? நான் வரவே மாட்டேன். எதுக்கு? இங்கே எதுக்கு? பிரியாளுக்கு மேரேஜ் அங்கே வச்சே பண்ணிக்கலாம். பிரியாளுக்கு கல்யாணம் மட்டும் தானே வைக்கணும். அதை நான் அங்கே வச்சே பார்த்துக்கிறேன். அங்கே தானே மனம் எல்லோரும் இருக்கானுவ. சௌமியா, பவி எல்லாரும். அப்புறம் அக்கா மச்சான் எல்லோரும் தானே வரணும். மாமா எல்லாரையும் அங்கே வர வச்சுக்குவேன். எதுக்காக அப்படி சொல்கிறீங்க? எதுக்கும் இல்லை, சும்மா தான். இல்லை, ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்கிறீங்களா எப்போவுமே? அதான் எதுக்குன்னு கேட்கேன். இங்கே எதுக்கு வரணும்? பிரியாளுக்கு கல்யாணம் பண்ணுற வரைக்கும் இங்கே இருப்பாங்க. மறுபடியும் அம்மாவை நான் கூட்டிகிட்டு போயிடுவாங்க. சுனிலையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்படியா? அப்போ எப்போவுமே இங்கே வரமாட்டீங்களா? அத்தை எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிடுவீங்களா? ம், ஆமாம். ஏன் அதில் உனக்கு என்ன பிரச்சனை? ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். என்கிட்ட பேச மாட்டேன்னு சொன்னல. இப்போ பேசணுன்னா எதுவும் பேசிக்கா. பிறகு பேச முடியாதுல்ல. உண்மையாகவே வரமாட்டீங்களா? எதுக்கு அப்படி கேட்க? சொல்லுங்க. ஆமாம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். திருப்பி திருப்பி அதே கேட்டுட்டு இருக்க. நீங்கள் ஒரு வாரம் கழிச்சு தானே எல்லாரும் ஊருக்கு போகிறீங்க. அப்புறம் ஏன் திடீர்னு நீங்கள் நாளைக்கு போகிறீங்க? அவங்களாம் தனியாக தானே வந்தாங்க, தனியாக தானே போவாங்க. அது திடீர்னு இப்போ தான் எடுத்த முடிவு. நாளைக்கு கிளம்பலான்னு. மனோ பாலா எல்லாரும் ஒரு வாரம் கழிச்சு வருவாங்க. இப்போ நீங்களும் அப்போ போக வேண்டியதானே? இப்போ எதுக்கு போகிறீங்க? அது எதுக்கு நீ கேட்க? ஏன் இஷ்டம், நான் போவேன். திடீர்னு எடுத்த முடிவா? அப்போ நான் பேச மாட்டேன்னு சொன்னதுனாலயா? தெரிஞ்சிச்சுன்னா சரிதான். அப்போ அதுக்காக தான் இப்போ ஊருக்கு வரேன்னு சொல்கிறீங்களா? ம், ஆமாம். சரி, நான் பேசுவேன், நீங்கள் போக வேண்டாம். வேண்டாம், நீ பேச வேண்டாம். நான் ஊருக்கு போகிறேன். இல்லை, நான் பேசுவேன், நீங்கள் போகக்கூடாது. எதுக்கு? பேசாமல் இருப்பேன்னு தானே சொன்னேன். பிறகு என்ன? இப்போ எதுக்கு என் மேலே வந்து சாஞ்சிட்டு இருக்க? நான் அப்படி தான் சாய்வேன். உங்களுக்கு என்ன? அதான் எதுக்குன்னு கேட்கேன். என் மேலெல்லாம் சாஞ்சிட்டு இருக்க. அதெல்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. சொல்லு, எதுக்கு என் மேலே சாஞ்சிட்டு இருக்க? நான் பேசுவேன், நீங்கள் ஊருக்கு போக வேண்டாம். தேவையா இது உனக்கு? ஆ, அவ்வளோ தூரம் நான் சொல்லணும்ல. இனிமேல் நான் அப்படி பண்ண மாட்டேன், பேசுன்னுட்டு. பேச மாட்டேன், என்னால் பேசாமல் இருக்க முடியும். அவ்வளோ பேச்சு தேவையா உனக்கு இது? சரி, நீங்கள் போக மாட்டேன்னு சொல்லுங்கள், நான் பேசுவேன். அன்னைக்கே சொல்லியிருக்கேன், உன்கிட்ட பேசாமல் நான் இருக்க மாட்டேன், எங்கே போகிறேன்னு. பிறகு என்ன உனக்கு? உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, நான் மாற்றிக்கிறேன்னு சொன்னேன்டா. சரி, இப்போ ஊருக்கு போகலாம். நான் போகலை, சும்மா தான் சொன்னேன். பேசு, சரியா? என் கூட இருந்து பேசு. உனக்கு எவ்வளோ நேரம் பேசணும்னு தோணுதோ பேசு. எப்போனாலும் பேசு, சரியா? ஆ, சரி. நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம்ல, நேரம் ஆகும்ல, அதுக்காக நான் அப்படி சொன்னேன். ரூமுக்கு வாங்கன்னு கூப்பிட்டுருக்கலாம்ல, இங்கே வந்திருக்கலாம்ல. நம்ம அங்கே நின்னா எல்லாரும் வருவாங்கல்ல, இங்கேனா யாரும் வரமாட்டாங்க என் ரூமுக்கு. சரி, நீ இனிமேல் இங்கே தானே இருப்பேன், நான் வெளியில் இருப்பேன். சரியா? பேசணும் கூப்பிடு, நான் வரேன். ம், சரி மாமா. நீங்கள் இன்றைக்கி எங்கே தூங்குவீங்க? ஹாலில் தான். வேண்டாம் மாமா, நீங்கள் இங்கேயே படுங்க, நான் அத்தை கூட படுக்கேன். இல்லை, நீங்கள் தனியாக படு. வேண்டாம் மாமா, நான் அத்தை கூட படுத்துக்குவேன். உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா அம்மா கூட படுக்க? அத்தை கூட தானே, அப்புறம் எனக்கு என்ன பையன்? நான் அத்தை கூட இருந்துக்குவேன். அத்தை கூட இருக்க தானே எனக்கு பிடிக்கும். அப்படியா? அம்மா கூட இருக்க தான் பிடிக்குமா? அப்போ என் கூட இருக்க பிடிக்காதா?
பிடிக்கும், உங்கள் கூட இருக்க பிடிக்கும். இருந்தாலும் அத்தை கூட இருக்கதும் பிடிக்கும், அதுக்கு சொன்னேன். சரி சரி, உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா அங்கே போய் படுத்துக்கோ, நான் வேணா இங்கே படுத்துக்கிறேன். ம் சரி, நீங்கள் இங்கேயே படுங்க சரியா? ம் சரி சரி. இப்போ என் மேலே கோவம் இல்லையா? கோவம் இல்லை மாமா, இருந்தாலும் நீங்கள் திடீர்னு இப்படி பேசுறது எனக்கு பிடிக்க மாட்டேங்குது, கஷ்டமாக இருக்குது. சரி, நான் இனிமேல் அப்படி பேசவே மாட்டேன் சரியா? நீ என்ன சொன்னாலும் நான் சரின்னு கேட்க சரியா? என்ன சொன்னாலும் கேட்கணும்னு இல்லை மாமா, நீங்கள் என்கிட்ட எப்படி நடந்துக்குவீங்க அப்படியே நடந்துக்கோங்க. ஆனால் இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. என் விஷயத்தில் எல்லா முடிவும் நீங்கள் தானே எடுப்பீங்க, எல்லாமே நீங்கள் தானே சொல்லுவீங்க, அப்படியே இருங்க சரியா? நான் அதிலலாம் உங்களை ஒன்றுமே சொல்லலை. என் விஷயத்தில் நீங்கள் எப்போதும் எப்படி இருப்பீங்களோ அப்படி தான் இருக்கணும் சரியா? சரி. சரி, காஃபி குடிக்கீங்களா? காஃபி வேண்டாம், நான் உன்னை உள்ளே வர வைக்கிறதுக்கு தான் அப்படி காசு கேட்டா கடை. மாமா, அப்போ நீங்கள் வேணுக்கிட்டு தான் நீங்கள் வர வச்சுருக்கீங்க. ஆமாம். போங்க. நான் போட்டா ஊருக்கு? நான் ஊருக்கு போக சொல்லலை, சும்மா சொன்னேன். சரி விடு. சரி வேற என்ன சொல்லு. ஆமாம், நீங்கள் ஏன் அண்ணன் 2 பேர்த்தையும் அப்படி பேசுகிறீங்க? எதுக்கு அப்படி பேசுகிறீங்க? வேண்டாம், நான் சொல்ல மாட்டேன். சொல்லிட்டு பிறகு சொல்லுவேன் எனக்கு எல்லாமே தெரியும். அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் போ. இல்லை மாமா, புரியுது. ஆனால் எதுக்காக அவங்க பிளான் போட்டிருக்காங்க? சொன்னது புரிஞ்சுதா? எதுக்காக பிளான் போட்டிருக்கானுவனா எனக்காக யோசிச்சிருக்கானுவலாமா? இது எனக்கு புரியல. உங்களுக்காக என்ன யோசிச்சாங்க? என் கல்யாணம் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவானுவலாமா? அப்படியா? ஆமாம். அப்போ நீங்கள் கல்யாணம் பண்ண வேண்டியதானே மாமா? அவங்க 2 பேரும் உங்களுக்காக வெயிட் பண்ணுறாங்கல்ல. சரிதான், பண்ணுவோமா? ம் பண்ணுங்க. அதான் சொன்னோம்ல, ஒரு 6 மாதம் போட்டுன்னு பார்த்தேன். வேணாம் மாமா, உங்களுக்காக அவங்க 6 மாதம் வெயிட் பண்ணுவாங்கல்ல. இல்லை இனிமே ஒன்றும் வெயிட் பண்ண மாட்டானு, அதுக்கு தான் சத்தம் போட்டு அனுப்பியிருக்கேன். அதுக்கு அவங்க ஓகே சொல்லிட்டாங்களா மாமா? சரியா இருப்பானுவேன். ம் சரி மாமா, அப்போ நீங்கள் 6 மாதம் கழிச்சு தான் கல்யாணம் முடிப்பீங்களா? அப்படி தான் நான் பிளான் போட்டு வச்சுருக்கேன். ஆனால் என் மைண்டில் என்ன ஓடுதுன்னு தெரியலையே இடையில. எதுக்கு அப்படி சொல்லுதீங்க? பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நான் அன்றைக்கி சொன்னோம்ல மண்டபத்தில், அதே மாதிரி தான் இருப்பேன் சரியா? கல்யாணம் முடிஞ்சாலும் நான் சண்டை போடுவேன் அவங்கக்கிட்ட. உங்ககிட்ட இதே மாதிரி தான் இருப்பேன். அவங்க ஏதாச்சும் சொன்னாங்கன்னா நான் அவங்கள திட்டுவேன். நீங்கள் எதுவும் சொல்லக்கூடாது என்ன சரியா? அப்படியா? சண்டை போடுவியா? ம் நான் சண்டை போடுவேன். ஏதாட்டும் என்ன சொன்னாங்கன்னா நான் கண்டிப்பாக சண்டை போடுவேன். அப்போ நீங்கள் ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா என்ன? நீ ஏன் உங்ககிட்ட சண்டை போட முடியா? என்ன மாமா, இப்போ ஏதோ ஒன்று சொன்னீங்கல்ல, என்னது? ஒன்றும் இல்லை. நீ சண்டை போடுன்னு சொன்னல, அதை நினச்சேன் சிரிச்சு. சரி சொல்லுங்க, என்ன எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஒன்றுமே சொல்ல மாட்டேன். நீ தான் என்கிட்ட வந்து கம்ப்ளைண்ட் பண்ண போற. எதுக்கு மாமா அப்படி சொல்லுதீங்க? சண்டை போட ஆள் இல்லைன்னு சொல்லுவேன். வேற என்ன? என்ன மாமா சொல்லுங்க. சும்மா சொன்னேன்.